கடந்த 9ஆம் தேதி தேனியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பாஜகவை விமர்சித்துவிட்டு அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்த டிடிவி தினகரனை பச்சோந்தி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு பதவியை கொடுத்த சசிகலாவையே எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் எனவும், பச்சோந்தி யார் என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டு காலம் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்கிற. இத்தனை நாள் எங்க போன? இந்த மக்கள்லாம் ஏன் நீங்க பார்க்கல? இந்த மக்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் ஏதாவது பத்தி கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட், வாஸ்தவம். ஆக 14 ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? கிடையாதுல்ல. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்பாங்க. அது அவருடைய எண்ணம். ஆனா மக்கள் அப்படி இல்ல. பழனிசாமி பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு யாரு பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அது தேனி மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா உங்க கூட 25 ஆண்டு வருஷம் உள்ளவனா இவெல்லாம் 14 வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேட்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மறைந்த இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டப்பட்டவன். அம்மா அவர்கள் இங்க உங்களுக்கு வேட்பாளர் நிறுத்தி நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சீங்க. 11 வருஷம் 2004 நான் வெற்றி வாய்ப்பை இழந்தப்போ கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால ராஜ்யசபா உறுப்பினராக்கி இங்கே நான் பணியாற்றின. நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தார். சிலர் செய்த சதியானது, சிலர் தான் யாரும் உங்களுக்கு தெரியும், தேனி மக்களுக்கு தெரியும். அந்த சதியினால அரசியல்ல அப்பாவியாக இருந்தனால் அம்மா அவர்கள் இங்க வரவேண்டாம் சொன்னாங்க. கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது, பதவி கொடுத்தவங்களே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார். ஒரு தெரியுமா தெரியாதா? அவர் ஊடக பத்திரிகைக்காரர் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில 100% சேர்க்க மாட்டார், பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டுக்கிட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குறைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். ஒன்னாலே அதை பச்சவந்தி இப்ப பட்டி அடிச்சுட்டு பச்சவந்தி அந்தர் பட்டி ஆகாத பட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க நடக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.